இப்போது நாம் பார்க்க போவது தக்ஸ் திரைப்படத்தின் விமர்சனம். தக்ஸு அப்படின்னு தலைப்பு இருக்க, இதுக்கு என்னையா அர்த்தம் என்று பலர் கேட்கலாம். அதாவது ரவுடி கும்பல், அதுதான் தக்ஸுன்னு டிக்ஷனரியில் போட்டிருக்காங்க. நாகர்கோவிலில் உள்ள ரவுடி கும்பலை பற்றிய கதை. காதலித்த பாவத்திற்காக ஒருவனை கொல்ல நேரிடுகிறது கதாநாயகன். கதாநாயகன் ஜெயிலுக்குள்ளே போகிறான். கதாநாயகன் எப்படி ஜெயிலில் இருந்து தப்புகிறான் என்பதுதான் ஒரு வரி கதை தக்ஸ். தக்ஸ் படத்தில் ரிது ஹாரூன், முனிஷ்காந்த், PL தேனப்பன், பாபி சிம்ஹா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். சாம் CS குருசாமி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ராஜசேகர் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். வசனத்தை தயாரிப்பாளர் ஷிபு சோரனே கவனித்திருக்கிறார். படத்தை எழுதி இயக்கியிருக்கிறார் பிருந்தா. இந்த படத்தினுடைய கதாநாயகன் ரிது ஹாரூன், அறிமுக கதாநாயகன். பக்கத்து வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. ஆனால் நடிப்பு பிச்சு உதறாருங்க. ஒவ்வொரு அசைவுகளும் என்னடா படத்தில் இப்படி நடிச்சிருக்கானே, அப்போ ஹோம்ஒர்க் எவ்வளவு பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். ரிது ஹாரூன் ஒரு புதுமுகம் மாதிரியே தெரியலை. சண்டை காட்சிகள், அதே மாதிரி காதல் காட்சிகள், புலி பாய்ச்சல், இதெல்லாம் பார்க்கும்போது ரிது ஹாரூன் அடுத்த படத்தில் எங்கேயோ போயிடுவார். ஒரு நல்ல கதாநாயகர்கள் வரிசையில் நிச்சயமாக ரிது ஹாரூன் இடம்பெறுவார். இந்த படத்தில் கதாநாயகி 4-5 சின்ன பொண்ணு அழகாக நடித்திருக்கிறார். இனிமேல் இவருக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக குவியும். இந்த படத்தில் பாபி சிம்ஹா பல படங்களில் கதையின் நாயகனாகவும் வில்லனாகவும் நடித்தவர். இந்த படத்தில் ஒரு ஜெயில் பறவையாக வருகிறார். கதாநாயகனுக்கு உதவுகிறார். கதாநாயகன் பாபி சிம்ஹாவுக்கு ஐடியா கொடுக்குறான். சில கட்டங்களே வந்தாலும் சிம்ஹா அதகலப்படுத்தி இருக்கிறார். முனிஷ்காந்த் வழக்கம் போல் காமெடியன். அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு ஓடுறாரு, குதிக்கிறாரு, அந்த சின்ன பொந்துக்குள் நுழைகிறாரு. பாவம், உடலை வருத்தி உழைத்திருக்கிறார் முனிஷ்காந்த். தயாரிப்பாளர் தேனப்பன் இந்த படத்தில் வில்லனாக நடித்திருக்கிறார். அவருடைய முக பாவனைகள் வில்லனுக்கு ஒத்துழைக்காவிட்டாலும் நல்ல வேளை இயக்குனர் பிருந்தா தேனப்பனுக்கு மிகச்சிறந்த ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போட்டு பின்னணி குரல் கொடுத்துருக்கிறார். ஒரிஜினல் வாய்ஸில் தேனப்பன் பேசினா கண்டிப்பாக கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய சாஃப்ட்டு வாய்ஸு வில்லனுக்கு பொருந்தி இருக்காது. மற்றபடி தயாரிப்பாளர் என்ற முறையிலே தேனப்பனை வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரே தவிர, மற்றபடி தேனப்பன் இன்னும் நடிப்பு பயிற்சி பெற வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார். இந்த படத்தில் மலையாள வாடை அதிகமாக அடிக்கிறது. அதுக்கு காரணம் ஷிபு, மலையாள தயாரிப்பாளர். இந்த கதை எழுதியவரும் அவர்தான். அதனால தான் நாகர்கோவில், கொச்சியில் கதைக்களம் அமைந்திருக்கிறது. அந்த படகு பயணம், படகிலே காதல், படகிலே கடத்தல், அந்த காவாயில் குச்சி போகிறதுலாம் பிரமாதப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த லொக்கேஷன் பியூட்டி ரொம்ப மனதை கவர்கிறது. அதுமாதிரி நாகர்கோவிலில் எல்லா தெருக்களையும் சந்து பொந்துகளில் கதாநாயகனை ஓட விட்டு போலீஸார் துரத்துகிற காட்சி இருக்க பிரமாதம். அதுவும் சிறை போலீஸ் அதிகாரியாக வருகிற RK சுரேஷ் இந்த படத்தில் பாத்திரத்தை உணர்ந்து சிறப்பாக செய்திருக்கிறார். எந்த இடத்துலையும் சோட போகலை. RK சுரேஷ் நெருப்பாக இந்த படத்தில் சிறைத்துறை போலீஸ் அதிகாரியாக பயணித்திருக்கிறார். அவரையும் கண்டிப்பாக பாராட்டியாக வேண்டும். சாம் CS படத்தினுடைய இசையமைப்பாளர். அருமையான பாடல் காட்சிகள். அதே போல் கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வருது, அம்மன் பாட்டு. இனிமேல் எல்லா கோயில்லையும் அந்த அம்மன் பாட்டை பாடலாம். குத்தாட்டத்தோடு ஆன்மீகத்தை கலந்து போட்டிருக்காரு. இந்த படத்தினுடைய டைட்டிலில் கோரியோகிராஃபி, நடன அமைப்பு பிருந்தா என்று வருகிறது. அவர் தான் இயக்குனர். இந்த படத்தில் பிருந்தா பேரை சொல்கிறது
அந்த கடைசியில் வர்ற கிளைமாக்ஸ் பாடல் காட்சி மட்டுமே. படத்தினுடைய ஒளிப்பதிவாளரும் திறமையாக பணிபுரிந்திருக்கிறார். இந்த படத்தின் இயக்கம் பிருந்தா என்று வருகிறது. ஆனால் அவர் பெயரை சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த இடத்துலையும் டச்சிங் அவர் பண்ணலாம்னு சொல்லணும். ஏன்னா இடைவேளை வரைக்கும் முழுக்க முழுக்க சண்டை காட்சிகள். ராஜசேகர் தான் படத்தை படமாக்கி இருக்கிறாரோ, ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகர் என்று தான் தோன்றுகிறது. படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான். ஒரு 4-5 காட்சி வருது, அதுவும் சேசிங் தான். வசனங்கள் ரொம்ப குறைவு. ஒன்லைன் ஸ்டோரி. கதாநாயகன் எப்படி ஜெயிலிருந்து தப்பிக்கிறாங்கிறது. இது ஏற்கனவே மலையாளத்தில் வெற்றி பெற்ற படம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜெயிலில் அப்படி நடக்கும்னு தெரில சாமி. ஒருவேளை கேரளா ஜெயிலில் நடந்தாலும் நடக்கலாம். கேரளா ஜெயிலில் அந்த சிறையில் இருக்க எல்லாரும் பீடி கொடுக்காங்க, அவர் கேரம் போர்டு ஆடுறாங்க. என்ன கொடுமைடா! எந்த ஜெயிலில் கேரம் போர்டு ஆடுவாங்க? எந்த ஜெயிலில் தேங்காய் உரிக்கிறதுக்கு சிறை கைதிகளை அனுப்பிப்பார்கள்? ஏன்னா தேங்காய் உரித்தா அந்த கம்பியை கொலை ஆயுதம், அது எப்படி கைதிகள்கிட்ட கொடுப்பாங்க? இப்படிலாம் நிறைய அபத்தங்கள் படத்தில் இருக்குது. அது எப்படி பிருந்தா மாஸ்டர் கவனிக்காமல் விட்டார் என்பது தான் எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இதற்கு முன்னால் அவர் காதல் படத்தை எடுத்தார், நம்முடைய இதயத்தை கவர்ந்தார். இந்த படத்தில் ஒரு பெண் இயக்குனர், அதுவும் நடன இயக்குனராக இருந்தவர் இயக்குனராக இருக்கிறார். என்னாலும் ஆக்ஷன் படம் முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் இயக்குனர் பிருந்தா. ஆனால் அந்த பாராட்டுக்கள்லாம் கிடைக்க வேண்டியது ஸ்டண்ட் மாஸ்டர் ராஜசேகருக்கு தானே. பிருந்தாவுக்கு எப்படி கிடைக்கும்? எது எப்படியோ, தக்ஸ் அருமையான ஆக்ஷன் படம். ஆக்ஷன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு ஆக்ஷன் இல்லை, கிராஃபிக்ஸ் இல்லாமல் எல்லாம் ஒரிஜினல் காட்சிகள். சண்டை காட்சிகள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கண்டிப்பாக தக்ஸ் போய் பாருங்கள். சண்டை பிரியர்களுக்கு சர்க்கரை பொங்கல் தக்ஸ் படம் தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.